சென்று நாட்டுக்காய் மடியில் அஞ்சா போர் முறையை ஈழ தமிழர்களிடமிருந்து கற்போம் என்று புதிய வரலாறு படைக்க தேசிய தலைவர் பிரபாகரனை நெஞ்சிலேற்றி அவரின் வழித்தனமே என விடுதலைக்கான பாதை என்று எம்மை வழிநடத்திச் செல்லும் அகத்தியனும் காப்பியனும் வகுத்துவத்த வன்மொழிக்கு பலகேடு வந்த பொழுது அதை காக்கும் நாயகனாம் தேவனைய பாவாணர் அவர்களை வணங்கி பழந்தமிழர் பாண்டியர் அரசை கட்டி எழுப்புவதற்காக பரமக்குடி வீதியிலே என்னுடைய ரத்தம் இந்த மண்ணில் அறுக்கப்படவில்லை, இந்த பூமியில் விதைக்கப்பட்டுள்ளது என்ற நோக்கோடு ஆதிக்கத்தினுடைய ஆணி வேரை அறுத்தறிந்த ஆசிர குலத்து வேந்தன் கேட்ட ஆதிக்கத்தை வெட்டி எறிந்திய வேந்தன் நல்லாதிக்க நாயகர் ஐயா இமானுவேல் சேகரனுடைய முழு உருவ சிலை திறப்பு விழா என்பது இது ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல. இது பரமக்குடியில் நடந்த இரண்டாவது குரு பூஜை போல் நடந்த ஒரு பெரும் திருவிழா. அன்பான உறவுகளே, வேதநாயகம் ஞான சுந்தரி பெற்றெடுத்த பெருமகன் இமானுவேல் சேகரன் அவர்கள் ஆரம்ப கல்வி பரமக்குடியில் பயின்ற பொழுது உயர்நிலை கல்வி என்பது சுபாஷ் பள்ளியில் ராமநாதபுரத்தில் அவருடைய கல்வி பயின்ற காலத்தில் எத்தனையோ அடக்குமுறைகள், எத்தனையோ ஒடுக்குமுறைகள் மாணவ பருவத்திலே அவருடைய வாழ்நாளில் அவருடைய சாட்டையடியாக அவருடைய நெஞ்சிலே பதிந்து வாழ்ந்தார். அன்பிற்குரிய பருவங்களே, அவருடைய 18ஆவது வயதில் இந்திய சுதந்திரத்திற்காக போரிட்டு வெள்ளையிலே வெளியேறு என்ற இயக்கத்தில் சிறை சென்று 3 மாதம் சிறை தண்டனையை அனுபவித்த பெருமகன் ஐயா இமானுவேல் சேகரன் அவர்கள். அன்பிற்குரிய பருவங்களே, 1945ஆம் ஆண்டு வெள்ளையிலே வெளியேறு இயக்கத்தினுடைய சுதந்திர வேட்கையை மனதில் வைத்துக் கொண்டு இந்திய ராணுவத்தில் அவர் பணியாற்றினார். 5 ஆண்டு காலம் அவருடைய பணிக்காலமாக இருந்தாலும் அவருடைய விடுப்பு நாட்களில் சொந்த ஊரான பரமக்குடி வீதியில் அவர் வந்தபொழுது இரட்டை கொலையும் சாதி அடக்குமுறையும் சாதிய கொலைகளும் தலைநிறுத்தாடியது. தன்னுடைய வாழ்நாளில் இந்த மண்ணில் இந்த மக்களுக்கான போராட்டத்தில் தம்மை ஈடுபடுத்த வேண்டும் என்ற நோக்கோடு 1950ஆம் ஆண்டு என் நண்பர் கூறிய உறவுகளை தன்னுடைய அபராத பதவியை தூக்கி எறிந்துவிட்டு ஒடுக்கப்பட்டோர் உரிமை களம் என்ற ஒரு இயக்கத்தை கட்டி எழுப்பினார். முடியாட்சி வந்த பிறகு புலியாட்சி இந்த மண்ணின் அதிகாரத்தில் இருந்த பொழுது, காங்கிரஸ் கட்சி அதிகாரத்தில் இருந்த பொழுது சாதிய கொலைகளும் அடக்குமுறைகளும் அந்த சாதிய கொலைகள் அடக்குமுறைகள் தலைவருக்கு ஆகியபோது ஐயா இமானுவேல் சேகரன் அவர்களுக்கு உற்ற நண்பராக இருந்தது ஐயா வேலுச்சாமி நாடார் அவர்கள். நண்பருக்குரிய ஒருவர் வாய்ப்பூட்டு சட்டம் என்பது முதலில் ஐயா வேலுச்சாமி நாடார் அவர்களுக்கு தான் போடப்பட்டது. சுதந்திர வேட்கையை மனதில் வைத்துக் கொண்டு போராடியவர்கள் ஐயா வேலுச்சாமி நாடார் அவர்கள். நண்பருக்குரிய ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும். சசிவர்ண தேவர் அவர்களுடைய சட்டமன்ற தேர்தலின் போது காங்கிரஸ் கட்சியினுடைய மோதலால் சாரிய கலவரமாக அந்த இடத்தில் தலைவருக்கு ஆடியது. ஐயா இமானுவேல் சேகரன் அவர்கள் கலந்து கொண்டார். சசிவர்ணன் தேவரும் முத்துராமலிங்க தேவரும் அங்கு கலந்து கொண்டார்கள். பேச்சுவார்த்தையில் அதில் மாற்று கருத்தல்ல, தன் மக்களுக்கான உரிமையை ஐயா இமானுவேல் சேகரன் அவர்கள். அமைதி பேச்சுவார்த்தை முடிந்தது.
செப்டம்பர் 11 1957 என் அன்புக்குரிய உறவுகளே, ஐயா இமானுவேல் சேகரன் நாய்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் என்பது வரலாற்று உண்மை. அதுதான் வரலாற்று உண்மை. 1957 கலவரம் என்பதை அன்புக்குரிய உறவுகளே, இந்த மண்ணில் 87 பேர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட கொடூரம் 1957 ஐயா இமானுவேல் சேகரனுடைய கொலையை தொடர்ந்து 87 பேர் படுகொலை நடந்தது. அந்த 1957 ஐயா இமானுவேல் சேகரனுடைய கொலை மட்டும் நடக்காமல் இருந்திருந்தால் என் அன்புக்குரிய உறவுகளே, எப்படி தாய் தமிழகத்தில் கோவையில் தொழில் வளர்ச்சி கொடிகட்டி பார்க்கிறதோ அது போன்று பெரும் தொழில் நகரமாக ராமநாதபுரம், மதுரை, திருநெல்வேலி, விருதுநகர் போன்ற பெரும் தொகுதிகள் தொழில் வளர்ச்சி அடைந்த பெரும் பகுதியாக மாறியிருக்கும். காலம் கொடுத்த படை இமானுவேல் சேகரனுடைய இழப்பு. இந்த 18 பற்றி கிராமத்திற்கும் ஐயா இமானுவேல் சேகரனுடைய குடும்பத்திற்கும் தொடர்பு இருக்கிறது. ஐயா இமானுவேல் சேகரனுடைய மனைவி அமிர்தம் அவர்கள் தன்னுடைய 4 பெண் குழந்தையோடு தெருவில் நின்ற பொழுது பிரபாராணி, ஜெயராணி, ஜான்சிராணி 4 பெண் குழந்தையோடு அவர் தெருவில் அலையும்போது 18 பட்டி சுந்தர குடும்பம் பட்டியலாம் முதலில் அமிர்தம் அவர்களை மனைவிக்கு அவர்களை அழைக்கலாம் கொடுத்தது சுந்தர குடும்பம் பட்டி. பிறகு காமராஜர் அவர்கள் மக்களும் சேர்ந்து அம்மையார் அமிர்தம் அவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி இன்னும் அந்த சத்துணவு கூடம் உடைந்த நிலையில் இருக்கிறது. என் அன்பான உறவுகளே, உடைந்த நிலையில் இருக்கிறது. ஒரு சமயத்தை அழிப்பதற்கு வரலாற்று வாழ்வியலில் பின்னோக்கி சென்றதற்கான காரணம் என்ன அன்பான மக்களே? காரணம் மதுரைக்கு போவார் வண்டிக்கு தொடர்பு இருக்கிறார். என்ன தொடர்பு இருக்கிறது? மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை கட்டியிருக்கிற அந்த பாண்டிய குடிகள் பிற்கால பாண்டியர்களுடைய வீழ்ச்சிக்கு பிறகு மீண்டும் இந்த மண்ணில் மதுரை மீனாட்சி அம்மனுடைய பிடிமண் எடுத்து கோயில் கட்டிய பெருமை இந்த 18 பட்டி தேவேந்திர குல காலாளர் சமுதாயத்திற்கு இருக்கிறது. சிவனுக்கும் பார்வதிக்கும் திருமணம் நடத்தி வைத்து தாடி எடுத்துக் கொடுக்கிற மரபு இந்த கோல்வார் பட்டி தேவேந்திர குல காலாளர் சமுதாயத்திற்கு இருக்கிறது. என் அன்பான உறவுகளே, இந்த மக்களுக்கு பண்பாடு இழந்து கலாச்சாரம் இழந்து இந்த மண்ணில் அகதியாக இந்த மக்கள் வெளியேற்றப்பட்டதற்கு காரணம் சாதி ஒழிப்பு, கடவுள் மறுப்பு. இதுதான் இந்த மக்களுடைய வாழ்க்கையை பின்னோக்கி தள்ளப்பட்டதற்கு காரணம். வந்தேன் போனேன் இந்த மண்ணில் கஞ்சா வித்தவனுக்கு தலை இருக்கிறது, சாராய வித்தவனுக்கு தலை இருக்கிறது. பாண்டவர் பாண்டிய அரசை வீழ்த்தி 18 பாதை வாங்கி நட்டு கொடுத்த கூட்டத்திற்கும் தலை இருக்கிறது. ஆனால் இந்த மண்ணில் சேரனுக்கோ சோழனுக்கோ பாண்டியனுக்கும் தலை இருக்கிறதா? எல்லாம் இல்லை. பாண்டவர் பாண்டிய அரசை கட்டி இருப்பார்கள் என்று இந்த மண்ணில் கருத்து அவனை சொல்லிய தொடர்ந்து மண்ணில் வெட்டுப்பட்டு சட்டமன்ற எப்படி கூறுவதை கொள்ளையது ஒரு நாய், ஒரு திருட்டு நாய், ஒரு காணி நாய் சொல்ற வெட்டுப்பட்டு சட்டமன்ற என்ன சொல்ல இருக்கு? அவனுக்கு என்ன குருவு சொல்ல? அவன் வெட்டுப்பட்டு சட்டமன்ற செல்ல என்றால் அவருக்கு குருவு என்ற கேள்வி வருமா வராதா? அடுத்த தலைமுறைக்கு அன்பான உறவுகளே, இந்த சாதியத்தோடைய அடக்குமுறை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லக்கூடாது என்பதற்காக நாங்கள் சரியான அறிவாயுதம் ஏந்திய பாதையில் நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். அறிவாயுதம் ஏந்திய பாதையில் அரசு வேலைக்கு பார்க்கிறேன், அரசு வேலைக்கு பார்க்கிறேன். அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் ஆயுத கலாச்சாரத்தை கொண்டு செல்ல விரும்பவில்லை என்ற நோக்கோடு விடுதலை சிறுத்தைகளுக்கு நாங்கள் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்த போது கைது செய்தார்கள், சிறைப்படுத்தின இந்த அரசு. ஆனால்
லட்சம் ஆண்டுகளுக்கு நேற்று நிறைய வரலாற்று சொல்லுவது அவர் என்ற பொன்னான தேசிய அவனை கைது கொள்வதற்கு காவல்துறை நீ இங்க வந்து எனக்கான உரிமையை மட்டும் தருவதற்கு இங்க பூரா வந்து காவல்துறையும் அரசும் திராவிட அரசும் எங்களுக்கு எதிராக செயல்பட்டு எங்களுக்கு எதிராக செயல்படுற அப்ப அரசு 2010ஆம் ஆண்டு 5000 ஆண்டு செல்வதற்கு காங்கிரஸ் கட்சி அவருடைய முகமை அவருடைய பணமுடைய அனுபவமாக வெளியிடப்பட்டது. உண்மையான வரலாற்றை நேர் செய்ய வேண்டிய கடமை தமிழ் தேசிய அரசியல்வாதிகளுக்கு இருக்கிறது. தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் அண்ணன் சீமான் அவர்கள் என்ன சொல்லுகிறார்? இந்த மண்ணில் மூவேந்தர் குடிகள் என்பது அவன் தேவேந்திர அவன்தான் பாண்டியன் என்று நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் மேடைக்கு நுழைந்து வருவதற்கு காரணம் என் அன்பான மக்களே, மண்டலியம் விழாமல் தமிழ் தேசியம் வெல்லாது, பாண்டியர் குடிகள் வெல்லாமல் தமிழ் தேசியம் வெல்லாது, பாண்டியர் குடிகள் எழுச்சியே தமிழ் தேசிய அரசியல். இதுதான் வரலாறு, இதான் வரலாறு. ஆனா உண்மை அண்ணன் சீமான் அவர்களுக்கும் உங்களோட பிறந்த உடனே எல்லா பக்கமும் எதிர்ப்பு. எப்படி அடையாளப்படுத்த வேண்டும்? சான்று எடுத்துட்டு வா. உன்னுடைய சான்று என்ன? சான்று எடுத்து சீமான் போடு. நான் ஒரு 10 நாட்களுக்கு முன்பாக பேசிக் கொண்டிருக்கிறோம். அடுத்த அரசியல் தமிழர் தேசிய அரசியல் என்பது மண்டலிய பாதை. அந்த மண்டலிய பாதை பாண்டியர்கள் வீழ்த்தப்பட்டார்கள் என்பது வரலாறு. அதுதான் வரலாறு. பாண்டியர் எப்படி வீழ்த்தப்பட்டான்? அப்ப வீழ்த்தப்பட்ட அந்த துரோகம் வெளியே வந்துவிடக் கூடாதுங்கிறதுக்காக எல்லா பேரும் மீன் கொடியை போர்த்தி அப்படியே பதுங்கி வாங்க பிள்ளை சேர்த்து இன்று வரை திராவிடத்தை இந்த அண்ணன் செந்தமலை சீமான் சொல்லுகிறான், பாண்டிய மரபு என்ற அந்த பண்பு என்ற வரலாறு என்பது மரது நடத்ததான் அரசு உருவானது, மரது நடத்ததான் உறவு உருவானது, மரது நடத்தான் பண்பாடு கலாச்சாரம் கோயில் கலை அத்தனை உருவானது மருதநல மக்கள் என்பதை வந்து ஆணித்தரமாக அண்ணன் சீமான் அவர்கள் வந்து மேலைக்கு முழங்குவதற்கு காரணம் திராவிடத்தை சிறப்பிக்க வேண்டும் என்றால் மன்னரையும் மேலோக்க வேண்டும். மன்னரையும் அந்த தமிழர் விடுதலை என்பது பாண்டியர்களுடைய எழுச்சியில் இருக்கிறது. அந்த பாண்டியர்களுடைய எழுச்சி என்பது மன்னர்களுடைய மன்னர்களுடைய வரலாறு, பாண்டியர்களுடைய வரலாறு. இந்த பாண்டியர்களுடைய வரலாறு தான் அண்ணன் செந்தமலன் சீமான் அவர்கள் மேடைக்கு முழங்கிக் கொண்டிருக்கிறார் என்பார்கள். இதுதான் வரலாறு. மாணவர் தேவர் என்று வைத்துக் கொள்வது சிக்கலில்லை, கள்ளர் தேவர் என்பது வைத்துக் கொள்வது சிக்கலில்லை, முக்குளத்தோர் தேவர் என்பது சிக்கலில்லை, 4 குளத்தோர் தேவர் என்பது இந்தியாவில் உள்ள அத்தனை மன்னர்களுக்கும் இருக்கிறது, அத்தனை மன்னர்களுக்கும் இருக்கிறது. இந்த ஒற்றை பெயரை வைத்து வரலாற்று மோசடிகளை உருவாக்கி விடலாம் என்று நினைத்தால் அது உங்களுடைய அறியாமை, அது மாற்று கருத்தல்ல. தமிழகத்தில் உள்ள அத்தனை இறைவர்களுக்கும் தேவர் என்ற அடைமுறை இருக்கிறது. அதனால் நாங்கள் என்ன சொல்கிறோம், உங்களுடைய சாமிகள் கொடியோடு உங்களுடைய அடையாளத்தை நீங்கள் வைத்துக் கொள்வதால் எந்த மாற்று கருத்தும் இல்லை அன்பான மக்களே, மாற்று கருத்தில்லை. அதனால் ஒன்று சேர்வோம். லட்சம் ஆண்டுகளுக்கு நீண்ட வரலாற்று பெருமை கொண்ட தமிழக துணையான தேசிய மக்கள் விடுதலை என்பது பாண்டியர்களுடைய எழுச்சி, பாண்டியர்களுடைய எழுச்சி என்பது மருதநல மக்களுடைய வாழ்வில், மருதனுடைய மக்களுடைய வாழ்வில் என்பது பட்டியல் வெளியேற்றம். அந்த பட்டியல் வெளியேற்றத்தை உடைத்தறிவோம், வென்றெடுப்போம், அடுத்த தலைமுறைக்காக களமாடுவோம். இந்த திருமுருக சிலை வெங்கல சிலை வைப்பதற்கு அறுபாடுபட்டு போராடிய என் அண்ணன்மார்கள், என் தம்பிமார்கள், என் சித்தப்பன்மார்கள், என் பெரியப்பன்மார்கள் அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.